ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சைபர்நெட்டிக்ஸ் சாகா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல இது சைபர்நெட்டிக்ஸ் சாகா இல்லை டெக் குரல். ஏன்டா பேர் மாற்றிட்டு இவ்வளோ நாள் வீடியோவே போடலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எதுக்கு இந்த சேனலுக்கு பேரை மாற்றினேன், ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வரல இந்த சேனலில், அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னாச்சுன்னா, நான் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்கு போய் சைபர் செக்யூரிட்டி பற்றி படிக்கலான்னு நினச்சி தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். நம்ம அப்படியே படிச்சுக்கினே இந்த சேனலை மெயின்டைன் பண்ணிக்கலான்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் செகண்ட் பிசி படிச்சுன்னு இருந்தேன். செகண்ட் பிசியில் நான் காமர்ஸ் எடுத்திருந்தேன். காமர்ஸ் படிச்சுன்னு இருக்கும் போது தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே காமர்ஸ் படிச்சதுனால சயின்ஸ் ஃபீல்டு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால டிப்ளமா எடுக்கலான்னு சொல்லி ஒரு காலேஜில் போய் அப்ளை பண்ணேன். எங்கள் வீட்டுக்கிட்ட டிப்ளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்குன்னு டிப்ளமா காலேஜ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் தூரம் இருக்கும். அந்த காலேஜில் போய் அப்ளை பண்ணேன். அது ஒரே ஒரு காலேஜில் தான் அஃபோர்டபுளாக இருக்கும். அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ அதனால் அந்த காலேஜில் போய் அப்ளை பண்ணேன். அவங்க சொன்னாங்க 10th 70% இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்னு. இது 71% இருந்துச்சு. சரி நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்துட்டு கொஞ்ச நாள் விட்டு காலேஜ் போய் கேட்டாக்கா எனக்கு சீட்டே கிடைக்கல. 60% 68%க்கெல்லாம் சீட் கிடைச்சிக்குது. ஆனால் 71% எனக்கு கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இன்னும் ஒரு காலேஜ் பார்த்தா அது ப்ரைவேட் காலேஜ். அவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு நம்ம கையில் காசு இல்லை. அதனால சரி வேறு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை, காமர்ஸ் ஃபீல்டே போயிடலான்னு காமர்ஸ் சூஸ் பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறம் சேனல் வேறு இருக்குது. சேனல் என்ன பண்ணுறதுன்னு சரி அப்படியே விட்டுடலாம், சேனலை அப்படியே விட்டுடலாம், வீடியோ எதுவுமே போடுறது வேண்டாம், சும்மா என்னத்துக்கு நம்ம தான் இதை பற்றி படிக்கவே இல்லையே, படிக்காமல் எப்படி வீடியோ போட முடியும்னு அப்படியே விட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 4 சப்ஸ்கிரைபர்லேருந்து வந்து 12 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க. என்னடா இப்போ தான் வீடியோவே வாண்டான்னு இந்த இவங்க பாட்டுக்கு இவங்க என்னடானா சப்ஸ்கிரைபர் ஏறினே போகிறாங்க. கமெண்ட்ஸ் வேறு போட்டுன்னு இருந்தாங்க, ப்ரோ இந்த வீடியோ போடு ப்ரோ, அந்த வீடியோ போடு ப்ரோ, சீசன் OS 15 அப்டேட் வருமா ப்ரோ, அந்த மாதிரியெல்லாம் வீடியோ கமெண்ட்ஸ் போட்டுன்னு இருந்தீங்க. ஸோ எனக்கு ஐயோ நம்ம வேறு இப்போ சேனலே விட்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்ம அந்த ஃபீல்டில் படிக்கலான்னா அந்த ஃபீல்டு சரி வேண்டாம், சைபர் செக்யூரிட்டி வீடியோக்கு பதிலாக சைபர் செக்யூரிட்டி வீடியோவை போடலாம், கூடவே டெக் வீடியோஸை போடலான்னு சேனல் நேமை டெக் குரல்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க கைஸ். சைபர்நெட்டிக்ஸ் ஆகானா அது வெறும் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட் மட்டும். அந்த சைபர் செக்யூரிட்டியில் என்ன கண்டென்ட் வருமோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். சரி டெக் குரல்னால் டெக் பற்றின எல்லா நியூஸும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியலையா, அதனால் டெக் குரல்னு பேர் மாற்றிட்டேன். ஸோ இந்த டெக் குரல் இந்த சேனல் நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்படி இல்லைன்னா வேறு எதனா பேர் வைக்கணும், வேறு எதனா நேம் சேஞ்ச் பண்ணலான்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் லோகோவை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். லோகோ எனக்கு அவ்வளோவா தெரியல, பார்க்கலாம். லோகோ வச்சா வைக்கிறேன், இல்லைனா சேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னும் சேனல் டிஸ்கிரிப்ஷனும் சேஞ்ச் பண்ணல. இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கரெக்டாக வீடியோ வரும் கைஸ். கரெக்டாக வரேன்னா இப்போ செமிஸ்டர் எக்ஸாம் ஃபஸ்ட் செம், இப்போ செமிஸ்டர் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம், செமிஸ்டர் முடிஞ்சுட்டு கரெக்டாக வீடியோ வரும் கைஸ். ஸோ இதை சொல்லலான்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். இதை எடிட் பண்ணி நான் சாட்டர்டேவே இந்த வீடியோ ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். அது டைம் இல்லாதாயிடுச்சு, நிறைய வேலை. அதனால் இப்போ மண்டே ஷூட் பண்ணியிருக்கிறேன். எப்போ எடிட் பண்ணி எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உட்காந்து எடிட் பண்ணனா டியூஸ்டே நாளைக்கு 6:30 டியூஸ்டே நாளைக்கு 6:30க்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் புது வியூவராக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.